ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம பீன்ஸ் உஸ்லி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பீன்ஸை குட்டி குட்டியாக அதுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கடலைப்பருப்பு 1/2 கப், துவரம்பருப்பு 1/2 கப் 1 ஹவர் ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிட்டு பீன்ஸை இப்போ வேக விட போகிறோம். இதில் தேவையான உப்பு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 4 மினிட்ஸ் வேக விட போகிறோம். ஓப்பன் பண்ணி ட்ரையாக விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பருப்போட மிளகாத்தூள், சால்ட், பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி குறகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த அரைச்சி அதை வடை போல் தட்டி இட்லி பானையில் வைக்க போகிறோம். இட்லி பானையில் பீன்ஸையும் ஒரு தட்டில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பருப்பு வடையும் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை ஒரு 10 மினிட்ஸ் நம்ம இப்போ வேக விட போகிறோம். நெக்ஸ்ட் வெந்ததை எடுத்து ஆற விட்டதுக்கப்புறம் இதை கையால் உடச்சி விட்டுக்கலாம். அப்புறம் அதோட பீன்ஸையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். மிக்ஸ் பண்ணி இதை எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம தாளிக்க போகிறோம். எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸ் பருப்பை ஆட் பண்ணிவிட்டு காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் போல் ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெடி ஆகிடும்.